சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் புதிய கட்சியில்தான் போட்டியிடுவார் என்ற தகவல் உறுதியாகியுள்ளது. பாஜகவை எதிர்த்து இன்றைக்கு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தையும் செப்டம்பர் மாதத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடைபெற ஏற்பாடையும் செய்துள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்கள் முழுவதும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் இருக்கிறது. மேலும் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கும் ஆதரவுகளை கொடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நடக்கும். அப்படி மாற்றங்கள் நடக்கும் பட்சத்தில் தமிழக அரசியல் வரலாற்றில் கேம் சேஞ்சராக பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் அவர்களது செயல்பாடுகளும் வேட்பாளர்களை நியமனம் செய்யக்கூடிய பொறுப்புகளும் 40 தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில் பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் பலா சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, இது நடந்தால் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவாரா என்று பார்த்தால் நிச்சயமாக வெற்றியடைவார். எடப்பாடியை அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால்தான் கடந்த தேர்தல்கள் அனைத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியே தழுவினார். மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் உண்மையானவர் விசுவாசமானவர் பன்னீர்செல்வம் தான் என்பதும் நன்றாகவே தெரியும். தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து 25 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பையும் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் ஏற்படுத்துவார்கள். இதனால் கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் வருவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இனி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லையா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை என்ற தகவல் தான் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்களுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.